அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணாரு. அதான் எனக்கும் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்க சொல்றாங்க. நீ ஏதாச்சும் கிளைண்ட் கூட உன்னோட பேங்க்ஸ்ல ஏன்னா ஐ ஹேவ் 5000 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க என்கிட்ட. அப்பா என் ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் வந்து 5000 கஸ்டமர்ஸ் எனக்கு இருந்தாங்க. அது என்னோட சோர்ஸ் பெரிய அசெட் எனக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ எவ்வளவு கஸ்டமர்ஸ் நீ பிடிச்சா கிரெடிட் கார்டு சேல்ஸ் ஒரு மாசம் 25 கஸ்டமர் நீங்க 10 வருஷம் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ பட் கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உன்னை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஆனா அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த கம்பெனி இருக்குமா இருக்கான்னு தெரியாது எனக்கு. நீ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணல, நீ ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டா தான் இருக்க, நீ ஆமா ப்ரோக்கரிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ இதோட ஓன் ஆஃபீஸ் இதோட ஓன் பீப்புள், நான் இதை நம்பி நான் வாங்குறது ப்ராப்பர்ட்டி உனே தெரியும் எனக்கு. கிரெடிட் கார்டுனா பர்சனல் லோன்லாம் அது வேற. ஆமா இது பிக் இன்வெஸ்ட்மெண்ட், ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ப்ராப்பர்ட்டின்றது வந்து ஒரு மனுஷனோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஏன்னா பிரைஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு. அப்படின்றப்போ ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் தேவைப்படுது. பணம் இல்லாதனால என்னால் ஆரம்பிக்க முடியல. எனக்கு ஆரம்பிக்கணும்னு தோணுது, பட் அந்த ப்ராசஸ் பார்த்தா ஐயோ அப்பா வேணாண்டா, அது நம்ம கஷ்டத்தில் இருக்கும். அகெயின் வி டோன்ட் கெட் இன்டு திஸ். நமக்கு தெரியும் தெரியாது ரியல் எஸ்டேட் பற்றி, நான் பேங்கிங்ல இருந்திருக்கோம், டோட்டலாக வேற செக்டர் இது. ஸோ அந்த தைக்கங்கள் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ நான் அந்த பீரியட்ல ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஒர்க் பண்ண பீரியட்ல வந்து ஒருத்தர் என்னை பார்க்க வருவார் ரெகுலராக. டேட்டா பேஸ் கொடுமா தான் எனக்கு கஸ்டமர்ஸ் கூட நான் வந்து அவங்கள்ட்ட பேசி நான் ப்ராப்பர்ட்டி வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து கீப்பான என்னை ஃபாலோ பண்ணிருப்பாரு. நானும் டேட்டா பேஸ் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அவருக்கு. அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் துபாயில் பூம் ஆரம்பிச்ச பீரியட் அது. நான் அவர் கான்டாக்ட் பண்றேன், சார் எப்படி சார் இருக்கீங்க, நான் ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், சப்போர்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம்னு கேட்கறேன். அவர் மீட் பண்ணிக்க 1 மாசம் ஆகும்னு சொன்னாரு. அவர் பிஸி, எனக்கு புரியல. ஏன்னா போய் பாக்குறேன் 3 வீடு வாங்கிட்டாரு. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் தான் அவரு. அவரும் ஒரு 2 பேர் தான் 3 பேர் ஒர்க் பண்ணிருந்தாங்க, சின்ன கம்பெனி தான் வச்சிருந்தாரு. ஸோ ஹவ் இட்ஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இப்போ நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட், ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ நம்ம நாள் கஷ்டப்படுறதுக்கு இப்போ எனக்கு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ 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 ஆமா, ஸோ டேட்டா பேஸே இல்லை ஒருத்தர் என்கிட்ட தான் வந்து டேட்டா பேஸே கேட்குற ஒருத்தருக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல எனக்கு ஒரு 3 வீடு வாங்கிட்டு, துபாயில் வீடு வாங்குறது ஈஸி கிடையாது. ஒரு வீடோட பிரைஸ் வந்து 5 to 6 கோடி ரூபா. ஸோ அவர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கியிருந்தாரு, வாங்கி ரெண்டு கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு வருஷம் இவ்வளோ வளர்ச்சியான்றப்ப எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ டேட்டா பேஸ் இல்லாத ஒரு பர்சன், ஸோ இவர் கம்மியாக டேட்டா பேஸாக இருக்குன்னு என்ன சொல்லியிருந்தாரு. நான் அவர் வேற பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணவர், அவர் ரியல் எஸ்டேட்டுக்கு ஆக்சிடென்ட்டாக உள்ள வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் வந்துட்டாரு. ஸோ எனக்கு ஒரு ஆசை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இன்னொரு கிளைண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட்டு போய் காமிச்சேன் நான். காமிக்கிறப்ப அப்போ ரியல் எஸ்டேட் வந்து நான் பார்த்த துபாய் வந்து டிஃப்ரெண்டான ஒரு துபாய் பார்த்தேன் நான். அப்போ அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷனில் வந்து அவ்வளோ மக்கள் வந்து ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்குறப்ப சவுத் இந்தியன் கம்பெனிஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி துபாயில் எதுவுமே இல்லை. சொல்கிற மாதிரி ஃபேமிலி கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பிச்சா பெருசாக ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஆரம்பிக்கவே கூடாது, ஜஸ்ட் ப்ரோக்கிங்லேயே இருக்கணும். ஏன்னா திருப்பியும் நம்மகிட்ட வந்து 100 கிளைண்ட்ஸ் வந்து ஒன்று தான் கன்வர்ஷன் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்களோட பட்ஜெட் ஒருத்தவங்களோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இனி தரப்பட்ட மக்கள் வந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்கணுன்றதான் ஐடியா இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் நம்ம செட்டப் ரெடி பண்ணணும். முன்னாடி வந்து எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் கம்பெனி வச்சிருந்தேன், அதை சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அந்த பிசினஸ்ல வந்து என்னோட அந்த வருமானமே வந்து 1 லட்சம் 2 லட்சம். ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்து அவர் சொல்றாரு மாசம் வந்து எனக்கு வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடின்றது வந்து என்னோட இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு அங்க சேஞ்ச் ஆகுது. ஆமா 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 ஆமா.